ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டிஎன்டெட் 2025 பேப்பர் 2 சைக்காலஜி மாடல் கொஷின் பேப்பர் 8 தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பாருங்கள். சிசு பருவம் என்பது 0 to 1 ஆண்டுகள். சிசு பருவம் என்பது 0 to 1 ஆண்டுகள். 3 to 6 ஆண்டுகளை டேஷ் என்கிறோம். பள்ளி முன்பருவம். 3 to 6 ஆண்டுகளை டேஷ் என்கிறோம். பள்ளி முன்பருவம். டேஷ் என்பது மனித உடலில் உள்ள செல்கள் திசுக்களின் பெருக்கத்தால் ஏற்படும் உயரம் மற்றும் எடை பெருக்கத்தை குறிக்கிறது. உடல் வளர்ச்சி. டேஷ் என்பது மனித உடலில் உள்ள செல்கள் திசுக்களின் பெருக்கத்தால் ஏற்படும் உயரம் மற்றும் எடை பெருக்கத்தை குறிக்கிறது. உடல் வளர்ச்சி. மனித உடலின் வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனின் வளர்ச்சி பின்வரும் எத்தனை பருவங்களாக பிரிக்கின்றோம்? 8. மனித உடலின் வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனின் வளர்ச்சி பின்வரும் எத்தனை பருவங்களாக பிரிக்கின்றோம்? 8. குறுநடை பருவம் என்பது 1 to 3 ஆண்டுகள். குறுநடை பருவம் என்பது 1 to 3 ஆண்டுகள். குழந்தைகள் 6 to 10 ஆண்டுகளில் டேஷ் பள்ளிகளில் கல்வி கற்கின்றனர். தொடக்கப் பள்ளிகளில். குழந்தைகள் 6 to 10 ஆண்டுகளில் டேஷ் பள்ளிகளில் கல்வி கற்கின்றனர். தொடக்கப் பள்ளிகளில். பிறந்த குழந்தை சராசரியாக 50 சென்டிமீட்டர் உயரமும் 3 கிலோகிராம் எடையும் இருக்கும். பிறந்த குழந்தை சராசரியாக 50 சென்டிமீட்டர் உயரமும் 3 கிலோகிராம் எடையும் இருக்கும். பள்ளி பருவம் என்பது 6 to 10 ஆண்டுகள். பள்ளி பருவம் என்பது 6 to 10 ஆண்டுகள். உடல் வளர்ச்சியில் டேஷ் முக்கிய காரணிகளாகும். எலும்பு தசை வளர்ச்சி. உடல் வளர்ச்சியில் டேஷ் முக்கிய காரணிகளாகும். எலும்பு தசை வளர்ச்சி. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று தவறு? குறுநடை பருவம் 1 to 3 ஆண்டுகள். பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று தவறு? குறுநடை பருவம் 1 to 3 ஆண்டுகள். நடுவண் அரசும் மாநில அரசும் டேஷ் ஆண்டுகள் வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி அளிக்க வேண்டும் என்று செயல்பட்டு வருகின்றன. 14 வயது. நடுவண் அரசும் மாநில அரசும் டேஷ் ஆண்டுகள் வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி அளிக்க வேண்டும், இலவச கல்வி அளிக்க வேண்டும் என்று செயல்பட்டு வருகின்றன. 14 வயது ஆண்டுகள். வாலிப பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவம் 40 to 60 ஆண்டுகள். வாலிப பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவம் 40 முதல் 60 ஆண்டுகள். தொடக்கப் பள்ளிகளில் கல்வி கற்பதை டேஷ் என்கிறோம். பள்ளி பருவம். தொடக்கப் பள்ளிகளில் கல்வி கற்பதை டேஷ் என்கிறோம். பள்ளி பருவம். குழந்தைகள் முன் மழலையர் பள்ளிகளில் கல்வி கற்பது 3 முதல் 6 ஆண்டுகள். குழந்தைகள் முன் மழலையர் பள்ளிகளில் கல்வி கற்பது 3 முதல் 6 ஆண்டுகள். பள்ளி பருவத்தில் கூர்மையாக்கப்படும் உடல் இயக்கங்கள் மேற்கண்ட அனைத்தும். இவையெல்லாம் உணவு உண்ணுதல், பேசுதல், பல் துலக்குதல், ஆடை அணிதல், பென்சிலை பிடித்து எழுதுதல், பந்து விளையாடுதல். இவை எல்லாமே பள்ளி பருவத்தில் கூர்மையாக்கப்படும் உடல் இயக்கங்கள். உடல் வளர்ச்சியை பாதிக்கும் அடிப்படை காரணிகள். தனி மனித உடலின் கட்டமைப்பு. உடல் வளர்ச்சியை பாதிக்கும் அடிப்படை காரணிகள். தனி மனித உடலின் கட்டமைப்பு. தொடக்க கல்வி பயில பள்ளிக்கு வரும் குழந்தையின் டேஷ் 90% வளர்ச்சி அடைந்து வருகிறது. நரம்பு மண்டலம். தொடக்க கல்வி பயில பள்ளிக்கு வரும் குழந்தையின் நரம்பு மண்டலம் 90% வளர்ச்சி அடைந்து வருகிறது. குழந்தைகளின் வளர்ச்சி என்பது அவர்கள் வளரும் டேஷ் பின்னணியை பொறுத்து வேறுபடுகிறது. சமூக பொருளாதார பின்னணி. குழந்தைகளின் வளர்ச்சி என்பது அவர்களின் வளரும் சமூக பொருளாதார பின்னணியை பொறுத்து வேறுபடுகிறது. குழந்தையின் உடல் வளர்ச்சி தேக்க நிலையை அடைவது பள்ளி பருவம் முதல் குமரப்பருவம் தொடங்கும் வரை. குழந்தையின் உடல் வளர்ச்சி தேக்க நிலையை அடைவது பள்ளி பருவம் முதல் குமரப்பருவம் தொடங்கும் வரை. தொடக்க கல்வி கற்க பள்ளிக்கு வரும் குழந்தை அடைய பெற்றிருக்கும் உடல் இயக்கங்கள் மேற்கண்ட அனைத்தும். உணவு உண்ணுதல், பேசுதல், பல் துலக்குதல், ஆடை அணிதல், பென்சிலை பிடித்து எழுதுதல், பந்து விளையாடுதல். இவை அனைத்தும். உடல் வளர்ச்சியின் போது
குழந்தைகளின் டேஷ் வளர்ச்சி அடைகின்றன, இயக்கங்களும் வளர்ச்சி அடைகின்றன. உடல் வளர்ச்சியின் போது குழந்தைகளின் இயக்கங்களும் வளர்ச்சி அடைகின்றன. கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ஆகியவற்றின் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது அட்ரினலின். கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ஆகியவற்றின் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது அட்ரினலின். இரத்தத்தில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸின் அளவை கட்டுப்படுத்துவது பாராதைராய்டு. இரத்தத்தில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸின் அளவை கட்டுப்படுத்துவது பாராதைராய்டு. மனித உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் மிக முக்கியமான இரு பெரும் அமைப்பு நாளமிலா சுரப்பி மண்டலமும் நரம்பு மண்டலமும். மனித உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் மிக முக்கியமான இரு பெரும் அமைப்பு நாளமிலா சுரப்பி மண்டலமும் நரம்பு மண்டலமும். ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துவதுடன் வளர்சிதை மாற்ற செயலை கட்டுப்படுத்துவது தைராக்சின். ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துவதுடன் வளர்சிதை மாற்ற செயலை கட்டுப்படுத்துவது தைராக்சின். அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் அட்ரினலின். அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் அட்ரினலின். பிட்யூட்டரியின் முன்பகுதியிலிருந்து சுரக்கும் வளர்ச்சி ஹார்மோன் கட்டுப்படுத்துவது எலும்பு மற்றும் தசை திசுக்களின் வளர்ச்சியை. பிட்யூட்டரியின் முன்பகுதியிலிருந்து சுரக்கும் வளர்ச்சி ஹார்மோன் கட்டுப்படுத்துவது எலும்பு மற்றும் தசை திசுக்களின் வளர்ச்சியை. இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவதுடன் இரத்த குழாய்களையும் தசைகளையும் சுருங்கி விரிவதற்கு உதவி புரிவது அட்ரினலின். இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவதுடன் இரத்த குழாய்களும் தசைகளும் சுருங்கி விரிவதற்கு உதவி புரிவது அட்ரினலின். நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டினால் சுரக்கப்படும் ஹார்மோன் அட்ரினலின். நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டினால் சுரக்கப்படும் ஹார்மோன் அட்ரினலின். டேஷ் குறைபாடுடைய குழந்தைகள் வளர்ச்சி குன்றி எவ்வளவு வயது ஆனாலும் உடல் வளர்ச்சி அடையாமல் இருப்பர். குள்ளத்தன்மை. டேஷ் குறைபாடுள்ள குழந்தைகள் வளர்ச்சி குன்றி எவ்வளவு வயது ஆனாலும் உடல் வளர்ச்சி அடையாமல் இருப்பர். குள்ளத்தன்மை. டேஷ் நோய் ஏற்பட்ட குழந்தையின் தைராய்டு சுரப்பி பருத்து முன் கழுத்து பகுதி வீக்கமடைந்து காணப்படும். காய்டர். டேஷ் நோய் ஏற்பட்ட குழந்தையின் தைராய்டு சுரப்பி பருத்து முன் கழுத்து பகுதி வீக்கமடைந்து காணப்படும். காய்டர். கணையத்தில் சுரப்பது இன்சுலின். கணையத்தில் சுரப்பது இன்சுலின். நரம்பு மண்டலம், மூளை, தண்டுவடம் ஆகியவற்றை கொண்டது மைய நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம், மூளை, தண்டுவடம் ஆகியவற்றை கொண்டது மைய நரம்பு மண்டலம். குழந்தைகளிடத்தில் தைராக்சின் குறைவாக சுரக்குமானால் டேஷ் ஏற்படும். கிரிட்டினிசம். குழந்தைகளிடத்தில் தைராக்சின் குறைவாக சுரக்குமானால் டேஷ் ஏற்படும். கிரிட்டினிசம். வளர்ச்சி ஹார்மோன் தேவையான அளவுக்கு குறைவாக சுரக்குமானால் டேஷ் ஏற்படுகிறது. குள்ளத்தன்மை. வளர்ச்சி ஹார்மோன் தேவையான அளவுக்கு குறைவாக சுரக்குமானால் டேஷ் ஏற்படுகிறது. குள்ளத்தன்மை. டேஷ் குறைபாடுள்ள குழந்தைகளின் மைய நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியில் குறைபாடு ஏற்பட்டு குழந்தைகள் உடல் மற்றும் உள்ள செயல்பாடுகளில் மந்தமாக காணப்படுவர். கிரிட்டினிசம். டேஷ் குறைபாடுள்ள குழந்தைகளின் மைய நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியில் குறைபாடு ஏற்பட்டு குழந்தைகள் உடல் மற்றும் உள்ள செயல்பாடுகளில் மந்தமாக காணப்படுவர். கிரிட்டினிசம். தைராக்சின் அதிகமாக சுரப்பதால் ஏற்படுவது முன்கழுத்து கழலை. தைராக்சின் அதிகமாக சுரப்பதால் ஏற்படுவது முன்கழுத்து கழலை. மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசைகளுக்கு கட்டளைகளை கொண்டு செல்லும் நியூரான்கள். இயக்க நியூரான். மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசைகளுக்கு கட்டளைகளை கொண்டு செல்லும் நியூரான்கள். இயக்க நியூரான். தூண்டல்களை பெறும் நியூரானின் பாகம் டென்டிரைட். தூண்டல்களை பெறும் நியூரானின் பாகம் டென்டிரைட். நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு நரம்பு செல் அல்லது நியூரான். நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு நரம்பு செல் அல்லது நியூரான். சோமாவில் காணப்படுவது உட்கருவும் சைட்டோபிளாசமும். சோமாவில் காணப்படுவது உட்கருவும் சைட்டோபிளாசமும். நரம்பு மண்டலத்தில் தகவல் தொடர்பை ஏற்படுத்தும் இணைப்புகளாக விளங்குபவை நியூரான். நரம்பு மண்டலத்தில்
தகவல் தொடர்பை ஏற்படுத்தும் இணைப்புகளாக விளங்குபவை நியூரான். புலனுணர்ச்சி நியூரான்கள் காணப்படுவது மெய், வாய், கண், மூக்கு, செவி. புலனுணர்ச்சி நியூரான்கள் காணப்படுவது மெய், வாய், கண், மூக்கு, செவி. புலனுணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைப்பது இணைப்பு நியூரான்கள். புலனுணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைப்பது இணைப்பு நியூரான்கள். நியூரான்களின் செயல்பாட்டினை பொறுத்து அவற்றை டேஷ் பிரிவுகளாக பிரிக்கலாம். 3. நியூரான்களின் செயல்பாட்டினை பொறுத்து அவற்றை டேஷ் பிரிவுகளாக பிரிக்கலாம். 3. நியூரானின் உடல் பகுதிக்கு டேஷ் என்று பெயர். சோமா. நியூரானின் உடல் பகுதிக்கு டேஷ் என்று பெயர். சோமா. குழந்தைகள் பள்ளிக்கு வரும் முன்னர் பின்வரும் எச்செயல்களில் ஈடுபடுகின்றனர். மேற்கண்ட எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. பின்பற்றி செய்தல், விளையாட்டு, பாவனை விளையாட்டு, மொழியால் கருத்து பரிமாற்றம், இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க பள்ளிக்கு வருவதற்கு முன்னர். குழந்தைகளின் குறியீட்டு சிந்தனைக்கு அவசியமானவை எண்ணுருக்களும் எழுத்துக்களும். குழந்தைகளின் குறியீட்டு சிந்தனைக்கு அவசியமானவை எண்ணுருக்களும் எழுத்துக்களும். டேஷ் வளர்ச்சியடைந்த பின்னரே புலனுணர்ச்சி நரம்புகளும் இயக்க நரம்புகளும் செயல்பட தொடங்குகின்றன. மையலின் ஷீத். டேஷ் வளர்ச்சியடைந்த பின்னரே புலனுணர்ச்சி நரம்புகளும் இயக்க நரம்புகளும் செயல்பட தொடங்குகின்றன. மையலின் ஷீத். குழந்தைகளின் மருத்துவர் போல, பேருந்து ஓட்டுநர் போல தங்களை உருவகப்படுத்தி கொண்டு விளையாடுவது பாவனை விளையாட்டு. குழந்தைகள் மருத்துவர் போல, பேருந்து ஓட்டுநர் போல தங்களை உருவகப்படுத்தி கொண்டு விளையாடுவது பாவனை விளையாட்டு. உடல் இயக்க செயல்பாடுகளுக்கு ஏறக்குறைய டேஷ் ஆண்டு ஆகிறது. 1 ஆண்டு ஆகிறது. உடல் இயக்க செயல்பாடுகளுக்கு ஏறக்குறைய 1 ஆண்டு ஆகிறது. குழந்தைகள் தாங்கள் புரிந்து கொண்ட வார்த்தைகள், எண்கள், உருவங்கள் போன்ற குறியீடுகளை உள்ளத்தில் உபயோகப்படுத்தும் திறன் டேஷ் எனப்படும். குறியீட்டு சிந்தனை. குழந்தைகள் தாங்கள் புரிந்து கொண்ட வார்த்தைகள், எண்கள், உருவங்கள் போன்ற குறியீடுகளை உள்ளத்தில் உபயோகப்படுத்தும் திறன் குறியீட்டு சிந்தனை எனப்படும். குழந்தைகள் தாங்கள் உற்று நோக்கிய பிறரது செயல்களை மனதில் படம் பிடித்து வைத்துக்கொண்டு அதனை மீட்டு கொணர்ந்து செய்து காட்டுவது பின்பற்றி செய்தல். குழந்தைகள் தாங்கள் உற்று நோக்கிய பிறரது செயல்களை மனதில் படம் பிடித்து வைத்துக்கொண்டு அதனை மீட்டு கொணர்ந்து செய்து காட்டுவது பின்பற்றி செய்தல். டேஷ் மாதங்களில் குழந்தை ஒரு படம் என்பது ஒரு பொருளின் குறியீடு என்பதை புரிந்து கொள்கிறது. 19 மாதங்களில் குழந்தை ஒரு படம் என்பது ஒரு பொருளின் குறியீடு என்பதை புரிந்து கொள்கிறது. குறியீடுகளின் வரிசை தொடரை ஏற்படுத்தி ஒரு முடிவை எடுப்பதே அல்லது மதிப்பீடு செய்வதே டேஷ் சிந்தனை என்கிறோம். தர்க்க முறை சிந்தனை என்கிறோம். குறியீடுகளின் வரிசை தொடரை ஏற்படுத்தி ஒரு முடிவை எடுப்பதை அல்லது மதிப்பீடு செய்வதை தர்க்க முறை சிந்தனை என்கிறோம். டேஷ் பயன்படுத்தி குழந்தைகள் வார்த்தைகளை பேசுகின்றனர், கேட்கின்றனர். மொழியை பயன்படுத்தி குழந்தைகள் வார்த்தைகளை பேசுகின்றனர், கேட்கின்றனர். பியாஜேயும் அவரது சகாக்களும் குழந்தைகள் தர்க்க சிந்தனை வளர்ச்சியை எதன் மூலம் ஆரம்பிப்பதாக கருதுகின்றனர்? அனுமானம் செய்வதன் மூலம். பியாஜேயும் அவரது சகாக்களும் குழந்தைகள் தர்க்க சிந்தனை வளர்ச்சியை எதன் மூலம் ஆரம்பிப்பதாக கருதுகின்றனர்? அனுமானம் செய்வதன் மூலம். குழந்தைகள் பள்ளிக்கு வரும் முன் குறியீட்டு சிந்தனையில் தேர்ச்சி பெற்றுவிட்டால் முதல் வகுப்பில் டேஷ் முறையில் குழந்தைகளுக்கு குறியீடுகளை பயன்படுத்தி கற்பிக்க முடிகிறது. செயல்வழி கற்றல். குழந்தைகள் பள்ளிக்கு வரும் முன் குறியீட்டு சிந்தனையில் தேர்ச்சி பெற்று விடுவதால் முதல் வகுப்பில் டேஷ் முறையில் குழந்தைகளுக்கு குறியீடுகளை பயன்படுத்தி கற்பிக்க முடிகிறது. செயல்வழி கற்றல். ஒரு குழந்தை எத்தனை ஆண்டுகளில் வரிசை தொடர்பு கிரமப்படி சிந்திக்க தொடங்குவதாக பியாஜே குறிப்பிடுகிறார்? 7-8 ஆண்டுகள். ஒரு குழந்தை எத்தனை ஆண்டுகளில் வரிசை தொடர்பு கிரமப்படி சிந்திக்க தொடங்குவதாக பியாஜே குறிப்பிடுகிறார்? 7-8 ஆண்டுகள். குறியீட்டு சிந்தனையின் வளர்ச்சி தர்க்கமுறை சிந்தனையாகும். குறியீட்டு சிந்தனையின் வளர்ச்சி தர்க்கமுறை சிந்தனையாகும்.
கண்கூடாக பார்ப்பதை கொண்டு சிந்திக்கும் பருவம் 7 முதல் 12 ஆண்டுகள். கண்கூடாக பார்ப்பதை கொண்டு சிந்திக்கும் பருவம் 7 முதல் 12 ஆண்டுகள். தன்னையும் சுற்றுப்புற சூழ்நிலையும் புரிந்து கொள்ளும் மனத்திறன் அறிதல் திறன். தன்னையும் சுற்றுப்புற சூழ்நிலையும் புரிந்து கொள்ளும் மனத்திறன் அறிதல் திறன். இடைவெளி தர்க்க சிந்தனை முற்றிலும் வளர்ச்சி பெற்ற குழந்தை 10 என்று எழுத சொன்னால் 0 1 என்று எழுதும். இடைவெளி தர்க்க சிந்தனை முற்றிலும் வளர்ச்சி பெற்ற குழந்தை 10 என்று எழுத சொன்னால் 0 1 என்று எழுதும். முறையான மனச்செயல்பாட்டு பருவம் 12 ஆண்டுகளுக்கு மேல். முறையான மனச்செயல்பாட்டு பருவம் 12 ஆண்டுகளுக்கு மேல். குழந்தைகளிடம் தர்க்க சிந்தனையை வளர்க்க விரும்பும் ஆசிரியர் வகுப்பறையில் பயன்படுத்த வேண்டிய சொற்கள் அதுபோல, அது மாதிரி. குழந்தைகளிடம் தர்க்க சிந்தனையை வளர்க்க விரும்பும் ஆசிரியர் வகுப்பறையில் பயன்படுத்த வேண்டிய சொற்கள் அதுபோல, அது மாதிரி. நன்றி.